இப்போ நான் ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், ஹீட் ஆகிட்டு இருக்கு. இதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூனு 4 வரமிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இதை நம்ம எண்ணெயிலே வதக்கிடுவோம். இப்போ இதோட ஒன்றா ஒரு 3 இப்போ நம்ம வதக்கினதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எண்ணெயில் ஒரு கப் அளவு நம்ம வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் அதே பிளேட்டில் நம்ம இதே பேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துப்போம். ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி, தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லா பொருளையுமே கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டு உப்பு, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சி ஒரு பிஞ்ச் அளவு புளியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே வந்து நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு. இப்போது இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் நடக்கலை சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.